வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கார்த்திகை தீப திருவிழா இந்த 2025ஆம் ஆண்டில் வெகு சிறப்பாக நடக்க இருப்பதால் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்வதற்கான பேருந்து, ரயில், விமானம், கார் மற்றும் டாக்ஸி மூலம் செல்வதற்கான அனைத்து வழிகளையும், இந்த சென்னை டு திருவண்ணாமலை பயணத்தில் செலவாகும் ஒட்டுமொத்த பயண செலவையும் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கான தூரம் தோராயமாக 195.6 கிலோமீட்டர் ஆகும். சென்னையிலிருந்து திருவண்ணாமலை செல்வதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. முதலாவது வழி டிரைவ் மூலம் சென்னையிலிருந்து திருவண்ணாமலையை அடைவது. சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு காரில் சென்றால் இந்த 195.6 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 2 மணி நேரம் 38 நிமிடங்களில் சென்றடையலாம். இந்த பயணத்திற்கு காருக்கு தேவையான டீசல் உட்பட அனைத்திற்கும் செலவாகும் ஒட்டுமொத்தமான பயண செலவு தோராயமாக ரூபாய் 1289 ரூபாயாக இருக்கலாம். இரண்டாவது வழி சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் மற்றும் டாக்ஸி மூலம் செல்வது. இந்த பயணத்தின் ஸ்டெப் 1, சென்னை எழும்பூர் MS சந்திப்பிலிருந்து விழுப்புரம் VM சந்திப்பை ரயிலில் செல்ல வேண்டும். சென்னை எழும்பூரிலிருந்து விழுப்புரம் சந்திப்பை அடைய ஏறத்தாழ 2 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஆகலாம். நீங்கள் சென்னை எழும்பூரிலிருந்து ரயிலை பிடித்து விழுப்புரம் சந்திப்பில் இறங்கலாம். இந்த ரயில் பயணத்தின் ரயில் டிக்கெட்டின் விலை தோராயமாக ரூபாய் 650 இருக்கலாம். ஸ்டெப் 2, விழுப்புரம் சந்திப்பில் இருந்து ஒரு டாக்ஸியில் திருவண்ணாமலையை சென்றடைவது. அதாவது விழுப்புரம் VM சந்திப்பில் இருந்து ஒரு டாக்ஸியில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு மொத்த தூரம் 61.09 கிலோமீட்டர். தோராயமாக பயண செலவு ரூபாய் 1500 இருக்கலாம். அதுவே பேருந்து மூலம் சென்றால் இந்த தொகை சற்று குறையலாம். மூன்றாவது வழி டாக்ஸி மூலமாகவே சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்றடைவது. டாக்ஸி மூலமாக சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு ஒட்டுமொத்த தூரம் தோராயமாக 195.6 கிலோமீட்டர். இந்த தூரத்தை கடந்து சென்னையிலிருந்து திருவண்ணாமலை அடைவதற்கு சுமார் 2 மணி நேரம் 38 நிமிடங்கள் ஆகலாம். இந்த பயணத்திற்கான பயண செலவு தோராயமாக ரூபாய் 4400 ரூபாயாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்த்தது குடும்பமாக சென்னையிலிருந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை காண சென்றால் ஆகும் ஒட்டுமொத்த பயண செலவுதான். இந்த பயண செலவுகள் அவர்கள் செல்லும் ஆட்களை பொறுத்து மாறுபடலாம். நீங்கள் 2025 நம்ம திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவுக்கு வருவீர்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.